இன்றைக்கான நிகழ்ச்சிக்கு உங்களை அழைப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நாம் பார்க்க போகும் ஆண்டவரின் செய்தி, ஆண்டவர் தாழ்ச்சியாய் இருக்கிறவர்களை கண்ணோக்குகிறார். ஒரு நிகழ்ச்சியை சொல்லி நான் இன்று வேத வசனங்களுக்குள் கடந்து செல்ல இருக்கிறேன். ஒரு வாலிப பெண்மணி தன்னுடைய தகப்பனார் 2ஆம் கல்யாணம் செய்துவிட்ட பிறகு அந்த பெண்ணை அவர்கள் மிகவும் ஏளனப்படுத்துகிறார். எப்படி ஏளனப்படுத்துகிறார் என்றால், அந்த பெண்ணை கொடுமைக்கு மேல் கொடுமைப்படுத்தி அந்த பெண்ணை ஏளனப்படுத்தி விரட்டி அடிக்கிறார். தகப்பனோ குடிக்கின்ற காரணத்தினாலே மகளை பற்றிய கவனம் அவருக்கு இல்லாமல் போய்விட்டது. மறுமணம் செய்த மனைவி துன்புறுத்தலின் நிமித்தம் அவர் வாயடைத்து போய்விடுகிறார். இந்த பெண் வீட்டிற்கு வெளியே துரத்தப்பட்டு கயவர்கள் மத்தியிலே சிக்குண்டு சின்னா பின்னமாய் ஆக போகின்ற நிலையிலே ஒரு மனிதர் இறங்கி வந்து அந்த பெண்ணை காப்பாற்றுகிறார். அந்த மனிதர் அந்த பெண்ணை காப்பாற்றி மிஷனரிஸ் ஆஃப் சேரிட்டி என்கின்ற சபையிலே கொண்டு போய் அந்த பெண்ணை சேர்த்து விடுகிறார். அந்த அன்னை தெரசாவின் சகோதரிகள் அந்த பெண்ணுக்கு ஏற்பட்டதை கேட்கிறார்கள். அவள் சொல்கிறார், என்னுடைய சட்டையை பிடித்து கிழித்து என்னை மானபங்கப்படுத்த முயற்சி செய்தார்கள். நான் இயேசுவை நேசிக்கிற மகளாக இருக்கின்ற காரணத்தினாலே பாவத்திற்கோ சாபத்திற்கோ தவறுக்கோ என்றுமே நான் துணை போனதில்லை. இயேசுவே என்னை காப்பாற்றும் ஆண்டவரே என்று சொல்லி நான் கதறினேன். அப்பொழுதுதான் அவர் வந்தார். வந்து என் கரத்தை பிடித்து அந்த 4 பேரையும் விரட்டி அடித்து அவர்கள் பொல்லாத கையிலிருந்து என்னை தப்புவித்து இங்கு கொண்டு வந்து சேர்த்தார். அவர் யார் என்றே எனக்கு தெரியவில்லை. நீங்க பார்த்தீங்களா, அவர்கிட்ட பேசுனீங்களா, அவர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமான்னு இந்த சகோதரி கேட்கிறார், வாலிப பெண். அதற்கு அந்த சிஸ்டர்ஸ், மிஷனரிஸ் ஆஃப் சேரிட்டியோட சிஸ்டர்ஸ் சொல்றாங்க, அவர் அடிக்கடி இந்த மாதிரி வருவார். இந்த மாதிரி இயேசுவுக்கு பிரியமான பிள்ளைகள் பாதிக்கப்படும் பொழுதெல்லாம் அவர் வந்து உதவி செய்வார். அவர் திரும்ப திரும்ப வருவதை நான் பார்த்திருக்கிறேன். அவர் யாரும் அல்ல, இயேசு கிறிஸ்து. எந்த இயேசு கிறிஸ்துவை நீயும் நானும் ஆராதிக்கின்றோமோ அந்த இயேசு கிறிஸ்துவை நாம் அழைக்கும் பொழுது அவர் வருகிறார். அதைத்தான் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் சொல்லியிருக்கிறார், என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு கொடுப்பேன் என்று அந்த அன்னை சொல்லுகிறார். அப்பொழுது இவள் கேட்கிறார், அவரின் பெயர் இயேசுதானே என்று கேட்கும் பொழுது அந்த அன்னை சொல்கிறார், அவருக்கு நிறைய பேர் உண்டு. எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, என் கரத்தையும் என் பலத்தையும் தெரியப்படுத்துவேன், என் நாமம் யெகோவா. என் கரத்தையும் அவருடைய பலத்தையும் தெரியப்படுத்துவேன், என் நாமம் யெகோவா. நமக்கு கூட கவலை வரும் பொழுது, கஷ்டங்கள் வரும் பொழுது, ஆண்டவரே என்று முழு நம்பிக்கையோடு அந்த ஆண்டவரை பார்த்து நீங்கள் அழைப்பீர்களே, ஆனால் அவர் அவருடைய கரத்தையும் அவருடைய பலத்தையும் உங்களுக்கு தெரியப்படுத்துவார். அவர் பலத்தின் நிமித்தம், அவருடைய கரத்து நிமித்தம் நீங்களும் நானும் காக்கப்படுவது உறுதி. எனக்கு பிரியமான என் அன்பு தேவ பிள்ளைகளே, அந்த இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் பார்க்க வருவாரே, ஆனால் உங்களுக்கு ஆரோக்கியம் வரும், உங்கள் காயங்கள் ஆற்றப்படும்,
உங்கள் கவலைகள் துடைக்கப்படும். நீங்கள் எப்பேற்பட்ட நோயினால், நோக்காட்டினால், எப்பேற்பட்ட காயத்தினால் நீங்கள் அவதிப்பட்டு கொண்டிருந்தாலும் ஆண்டவராக இயேசுவை, டாடி வாங்கப்பா, எனக்கு உதவி செய்யுங்கப்பா, உம்மை விட்டா எனக்கு யாரும் இல்லப்பான்னு கதறுவீங்களே ஆனால், நீங்கள் ஆண்டவருக்கு பிடித்தமான பிள்ளையா இருப்பீர்களே ஆனால், ஆண்டவர் இறங்கி வந்து உங்களுக்கு ஆரோக்கியம் கொடுப்பார், உங்கள் காயங்களை கட்டுவார். எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 30ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தின் கடைசி வரிகளை பார்க்கும் பொழுது, நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எவ்வளவு அருமையான ஒரு வாக்குத்தத்தம் பாருங்க. நம்ம ஆண்டவரை நம்பி, ஆண்டவரே நீங்க தான்ப்பா எனக்கு வழி, உம்மை விட்டா எனக்கு யாரும் இல்லப்பா, இறங்கி வாங்கப்பா, என் ஆரோக்கியம் இல்லாமல் இருக்கிறேன், நான் காயத்தில் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறேன், இறங்கி வாங்கப்பா, வந்து என் கட்டுகளை கட்டுங்க, என் மகனுக்குள்ள பிரச்சனைகளை பாருங்க, என் மகளுக்குள்ள பிரச்சனையை பாருங்க, என் பேர பிள்ளைக்குள்ள பிரச்சனையை பாருங்க, கட்ட வேண்டிய வீடு கட்ட முடியாமல் இருக்கிறது பாருங்க என்று இயேசுவை நோக்கி நீங்கள் கூப்பிட்டால் அவர் வந்து உங்களுக்கு ஆரோக்கியம் வர பண்ணி உங்கள் காயங்களை கட்டுவார். நிச்சயமா முடியுமான்னா நிச்சயமா முடியுங்க. இயேசுவால் முடியாதது ஒன்றும் இல்லைங்க. ஏன்னா அந்த இயேசுவுக்கு உங்க மேல, என் மேல அவ்வளவு பாசம் இருக்குதுங்க. எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் பிதாவாகிய தேவன் தெளிவாக சொல்லுகிறார், முடிவு வருகிறது, திரும்பவும் முடிவு வருகிறது, அது உன்மேல் நோக்கமாயிருக்கிறது, இதோ வருகிறது. உன் பிரச்சனைகளுக்கு, உன் துன்பங்களுக்கு, உன் கஷ்டங்களுக்கு, உன் கண்ணீர்களுக்கு முடிவு உண்டு, முடிவு வருகிறது, அது இதோ வருகிறது. எப்போ அது வரும்னா, நீங்க ஆண்டவரை பார்த்து, டாடி அந்த பெண்ணை எவ்வாறு தன்னை மானபங்கப்படுத்த வருகிறார்கள் என்று நினைத்த பொழுது, பயந்த பொழுது, என்னை காப்பாற்ற யாருமே இல்லையா, என்னை காப்பாற்ற ஒருவர் கூட இல்லையா என்று கதறிய பொழுது அவள் ஆராதித்த தேவன் அவள் நடுவிலே வந்து நின்று அவளை காப்பாற்றினார். அதே தேவன் இன்று உங்களுக்கு, உங்கள் நடுவிலே உங்கள் பிரச்சனைகளை தீர்க்க, உங்கள் நோய்களை குணமாக்க, உங்களுக்கு ஆரோக்கியம் வர பண்ண, உங்கள் காயங்களை கட்ட இயேசு வர இருக்கிறார். லூக்கா 16:20 பார்க்கும் பொழுது இப்படியாக ஒரு பெரு நிகழ்வு நடந்திருக்கிறது. எவ்வாறு அந்த பெண் ஆண்டவரால் தேர்ந்தெடுக்கப்பட்டு காப்பாற்றப்பட்டு ரட்சிக்கப்பட்டாலோ, அதே போன்று ஒரு பரம ஏழை, பிச்சை எடுத்துக்கொண்டு உண்பதற்கு கூட முடியாமல் ஒரு பணக்காரன் வீட்டின் அருகே அவன் கீழே விழுகின்ற உணவுகளை எடுத்து தின்று கொண்டிருக்கிறான். மிகவும் கஷ்டம். ஆனால் அவன் தேவன் மேல் பிரியமாயிருந்த காரணத்தினாலே தன்னுடைய ஒவ்வொரு மூச்சு சுவாசத்தையும், தன்னுடைய ஒவ்வொரு இருதய துடிப்பையும் தேவனுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறான், ஜெபமாய் மாற்றி இருக்கிறான். எவ்வளவு பெரிய அதிசயம் பாருங்க. அவன் கஷ்டப்பட்டு இறக்குறாங்க, ஆண்டவருடைய மடியில் இளைப்பாடுறான். ஆனால் பணக்கார பண மோகத்தில், மோக பிரியத்தில் குடி கூத்தியான் ஆடிக்கிட்டு சந்தோஷமா இருந்தவன் நரகத்தில் நித்தமும் வேதனை பண்ணுகிறான். ஒருவேளை நீங்களும் கூட இந்த உலகத்திலே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கலாம், கண்ணீர் விட்டு கொண்டிருக்கலாம், வேதனையிலே துடித்து கொண்டிருக்கலாம். எனக்கு ஏன் இந்த உலகத்தில் இவ்வளவு துன்பம் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது என்று கதறலாம் கூட. கவலைப்படாது. அந்த ஏழை லாசரின் மேல் இரக்கம் வைத்த தேவன் உங்கள் மேல், என் மேல் இரக்கம் வைக்க வல்லவராயிருக்கிறார். அந்த ஏழை லாசருக்கு கண்ணை திறந்து காப்பாற்றிய தேவன் உங்களையும் என்னையும் கண்களை திறந்து காப்பாற்ற வல்லவராயிருக்கிறார். எசேக்கியேல் 7:6 திரும்பவும் சொல்லி முடிக்கிறேன்.
முடிவு உண்டு. உங்களுடைய ஒவ்வொரு பிரச்சனைக்கும் முடிவு உண்டு. அந்த பெண் காப்பாற்றப்பட்ட பெண், இயேசுவை ஏற்றுக்கொண்ட பெண் கடைசியில் என்ன ஆனால் தெரியுமா? அதே மடத்திலே, அதே அன்னை தெரசாவின் சபையிலே துறவரத்தை ஏற்றுக்கொண்டு என்னை காப்பாற்றிய தேவன், அவருக்கு நான் ஏதாவது செய்ய வேண்டும் என்று தன் கன்னித்தன்மையோடு வருகின்ற ஒவ்வொரு நோயாளிகளுக்கும் குணம் கொடுத்து கொண்டு, மருந்து கொடுத்து கொண்டு, சிகிச்சை கொடுத்து கொண்டு, இயேசுவின் சாயலை அவள் பெற்றிருக்கின்ற காரணத்தினாலே மற்றவர்களுக்கு இயேசுவின் சாயலை பகிர்ந்து கொடுத்து கொண்டிருக்கிறார். எனக்கு பிரியமான என் அன்பு அண்ணா, அக்கா, தம்பி, தங்கச்சி, உங்களையும் இயேசு அழைக்கிறார். நீங்கள் இயேசுவை பாருங்கள். இயேசுவின் மகா பரிசுத்த கண்களை பாருங்கள். இயேசுவின் சௌந்தரியமான முகத்தை பாருங்கள். இயேசு உங்களையும் அழைக்கிறார். உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்கிறாய்? உனக்காக நான் அழுதேனே சிலுவையிலே, எனக்காக நீ என்ன செய்கிறாய் என்று கேட்கின்ற இயேசுவுக்கு நீங்களும் நானும் என்ன சொல்ல போகிறோம்? நான் சொல்லுகிறேன், டாடி, ஐ லவ் யூ டாடி, நான் முழுமையா என்னை உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன் டாடின்னு சொல்றேன். நீங்களும் அவ்வாறு சொல்லி பாருங்க. நீங்க நல்லா இருப்பீங்க. உங்க குடும்பம் நல்லா இருக்கும். உங்க பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க. உங்க பேர பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க. God bless you all.